நாம் இப்போது பங்குகளை எப்படி அலசலாம், தேர்ந்தெடுக்கலாம் என்று தெரிந்து கொள்ளலாம். இங்கே நிறைய தேர்ந்தெடுக்கும் விதங்கள் கொடுத்திருக்கிறேன். சுமார் 9 இருக்கிறது, இன்னும் மேலே இருக்கிறது. இபிஎஸ், பிஇ, பெக் ரேஷியோ, ஆர்ஓசி, ஆர்ஓஇ, ஆர்எஸ்ஐ, புக் வேல்யூ, எஸ்எம்ஏ, இஎம்ஏ, எம்ஏசிடி, ஹிஸ்டோகிராம் என்றெல்லாம் இருக்கிறது. இதில் நாம் இப்போது ஏற்கனவே பார்த்து விட்டோம் இபிஎஸ் பற்றியும் பிஇ ரேஷியோ பற்றியும். இப்போ பெக் ரேஷியோ பற்றி நாம் பார்க்கணும். பெக் ரேஷியோன்றது என்னன்னாக்க பிரைஸ் டிவைடட் பை எர்னிங்ஸ் டு குரோத், அதாவது வளர்ச்சி விகிதம் எப்படி ஒவ்வொரு பங்குக்கும் இருக்கிறது என்று பார்க்கலாம். நீண்ட கால முதலீட்டாளர்கள் ஒரு கம்பெனியுடைய வளர்ச்சியைத்தான் முன்னெடுப்பார்கள். அவர்கள் நிதி பற்றிய இலக்கு, அதாவது அவங்களுடைய ஃபைனான்சியல் கோல்ஸ் அடுத்த 5 ஆண்டுகளாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க விற்பனை, வருமானம் ஆகியவற்றின் வளர்ச்சி சந்தையை விட கூடுதலாக வருமா என்று பார்ப்பார்கள். இப்ப சென்செக்ஸ், நிப்டி பாருங்க, அந்த அளவை விட கூடுதலாக அந்த கம்பெனி வளர்ச்சி பெறுமா என்று பார்ப்பார்கள். அவர்கள் ஈவுத்தொகை, டிவிடெண்ட் பற்றி கவலைப்படாதவர்களாக இருப்பார்கள். ஏன்னாக்க கம்பெனி அந்த தொகைகளை தன் வளர்ச்சிக்கே செலவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்களுக்கு அந்த பெக் ரேஷியோ = பிஇ ரேஷியோ டிவைடட் பை எர்னிங்ஸ் growth ரேட். இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிளாக நாம் பார்க்கலாம். XY என்று 2 கம்பெனிகள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் கம்பேரிசன் பண்ணி இருக்கிறோம். பிரைஸ் பெர் ஷேர், இது சிஎம்பி என சொல்லப்படும் ஸ்பாட் பிரைஸ், அதாவது மார்க்கெட்ல எப்படி அந்த பிரைஸ் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது 100 ரூபாய் எக்ஸ். கம்பெனி 125 இருக்கு. அதுக்கு இபிஎஸ் முன்னே நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கிறோம். அது பிரகாரம் பார்த்தாக்க 4 ரூபாய். ஒய் கம்பெனிக்கு 4.9 ரூபாய். இபிஎஸ் லாஸ்ட் இயர் எவ்வளோ இருந்துச்சுனாக்க 2.8 இருந்துச்சு. இபிஎஸ் லாஸ்ட் இயர் ஒய் கம்பெனிக்கு 2.2 இருக்குது. அதனால பிஇ ரேஷியோ என்னன்னாக்க 100/4 25. அந்த 25 எர்னிங்ஸ் டு growth ரேட்டை 4 2.8 வகுத்தா -1 என்ற ஃபார்முலா பிரகாரம் வகுத்தா 42.85% வருது. ஆனா இதே ஒய் கம்பெனிக்கு என்னன்னாக்க 125 4.9 பிஇ ரேஷியோ 25.5. எக்ஸ் கம்பெனி விட ஜாஸ்தி. எர்னிங்ஸ் growth ரேட் என்னன்னாக்க பார்த்தாக்க 4.9 2.2 வகுத்தா 122.72% வருது. அதனால பெக் ரேஷியோ என்பது என்னன்னாக்க இந்த பிஇ ரேஷியோ டிவைடட் பை growth பெர்சன்டேஜ் 0.58% வருது. அதே ஒய் கம்பெனி என்னன்னாக்க 0.21% வருது. இப்போ நாம் எப்படி கம்பேர் பண்ணணும்னாக்க அதை
ஒய் கம்பெனியுடைய பெக் வந்து 0.21 என்று குறைவாக இருப்பதால் அதில் முதலீடு செய்வது லாபம் தரும். அதன் வளர்ச்சி விகிதம் அதிகம். 122 வந்திருக்கு இல்லையா? அதனால PE ரேஷியோ படி வளர்ச்சி விகிதம் பார்த்தா X Y சமமாக இருக்கு. இது 25 இருக்கு, அது 25 இருக்கு. ஆனா வளர்ச்சி சதவீதம் பார்த்தாக்க அது X வந்து 42.85 இருக்கு, Y வந்து 122.72 இருக்கு. அதனால பங்கு வந்து பெக் ரேஷியோ வந்து எப்பவுமே 1க்கு கீழே இருக்கிறப்போ வாங்கி போட்டாக்க அந்த பங்கு வந்து முதலீடு செஞ்சா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் என்பதுதான் இன்றைய பாடம். அதனால நீங்க வந்து என்ன பண்ணணும்னாக்க EPS பார்க்கணும், PE பார்க்கணும், அப்போ பெக் ரேஷியோ வந்து 1க்கு கீழே இருக்கா என்பதை பார்க்க வேண்டும். நன்றி.